ஹாய் கைஸ், இது வந்து என்னோட vlogல ஃபர்ஸ்ட் வீடியோ ஓன் வாய்ஸில். என்னோட vlogல ஃபர்ஸ்ட் வீடியோ ஓன் வாய்ஸ் போடுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ்கோடியில் இருக்கோம். இதோட ஃபெசிலிட்டிஸ் நான் சொல்லணும். இதோட ஃபெசிலிட்டிஸாக அது என்ன சொல்லுவானுங்க, ஓகே வருது. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்தியாவோட எண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த இந்தியாவோட எண்டில் தான் இருக்கோம். இந்த 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 ரோடு முடிகிறது தான் இந்தியாவோட எண்டு. நீ ஏன் அங்கிட்டு போகலன்னு கேட்டிங்கன்னா, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் நான் போயிட்டேன்னா அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே வீடியோவும் போட முடியாது. கஜகன்னு கேட்கும். ஏற்கனவே இங்கே காற்று சவுண்ட்லேயே நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அங்கே போட முடியாது. பட் ஓகே, நான் இங்கேருந்து உங்களுக்கு நான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கடல். இதில் தண்ணி நிறைய இருக்கும். இதோட ஆழம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும். அது லிமிட். ஓகேவா, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ இங்கே வந்து 2 கடல் சேர்ற இடம் ஒன்று வரும். ஓகேவா, அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஏன்னா அது கண்ணுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த அங்கே ஒரு நடுவில் ஒரு கரை தெரியுதா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கடல் சேர்ற இடம் அங்கே தான் இருக்குது. ஸோ வந்து அதுதான் வந்து 2 கடல் சேர்ற இடம். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்டு இருக்குல்ல, அதுதான் ஸ்ரீலங்கா. ஓகேவா, அதுதான் ஸ்ரீலங்கா. நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன் நான் ஸ்ரீலங்கா வரேன்னு. நான் வந்துட்டேன். இன்னொரு 30 கிலோமீட்டர் தான். இன்னொரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு. பட் போட் இன்னும் வரல. வந்தோடனே நான் ஏறி வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இந்த vlog எதுக்குன்னா, நான் இப்போ வந்து புதுசாக வந்து சொந்தமாக கார் வாங்கி இப்போ ட்ரிப்பு ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம கார் எங்கே இருக்குது? என் காரை மறந்துட்டேன். இருங்க, என் காரை காட்டுறேன். இருங்க. இதோ தெரிந்து பாரு. இந்த தெரியுதா, ஒயிட் கலர் அந்த ஆட்டோ. சரி, இந்த ஆட்டோ பக்கத்தில் இருக்கல, இதான் நம்மளோட காரு. ஸோ இந்த காரில் தான் இப்போ நாங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரிப்பு ஓட்டிகிட்ருக்கோம். அப்ராடில் உள்ளவங்க, கல்ஃபில் உள்ளவங்க, அப்புறம் மலேசியாவில் உள்ளவங்க, யாருக்காவது உங்களுக்கு இப்போ வந்து இங்கே வரணும், நம்ம தமிழ்நாடை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் கான்டாக்ட் வித் மீ. இட்ஸ் மீ ராஜா. என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சிறந்த முறையில் தரமான சேவை அளிக்கப்படும். கண்டிப்பாக அதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னாலும் போகலாம். 2 இடத்துக்கு தவிர லடாக்கு போக முடியாது. ஏன்னா லடாக்கு வழி தெரியாது. லடாக்குக்கு வழி தெரியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வருவேன். அது போக நீங்கள் அதர் கண்ட்ரி போகணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வருவேன். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வந்து ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மீன், அதாவது ஃபிஷ்ஷு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க தனுஷ்கோடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக தனுஷ்கோடியை விசிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு, எனக்கு தெரிஞ்சு எல்லா கடல்லையும் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னமும் சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதாவது சீப்பான ரேட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டு இங்கே. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு விசிட் பண்ண போகிறப்ப எங்களோட ட்ராவல்ஸை விசிட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் நீங்கள் ஏன்ப்பா உனக்கு வேறு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, இந்த பிளாட்ஃபார்மில் தான் கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்ம ஊருக்காரங்களாக இருக்கீங்க. எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னை அணுகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விளம்பரம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு கண்ட்ரி போகணுன்னாலும் கண்டிப்பாக நான் அதுக்கான ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் லாகு. இதில் எப்படி பேசணும் கூட எனக்கு தெரியாது. ஏதோ நான் லைவில் பேசுகிற மாதிரி ஓகே அடிச்சாண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்னு இருக்கேன். பட் இதில் ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சு விட்ருங்க. ஓகேவா. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போட போகிறேன் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் வீடியோவாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு அதனால தான் எனக்கு இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணனால சிங்கிள் ஷாட் வீடியோ எடுக்கிறனால வந்து எனக்கு அப்படி தான் வருது. ஸோ உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் எந்த அளவுக்கு வியூ ஆகுதோ அது எல்லாத்தோட வியூஸையும் நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஓகேங்களா. பட் ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, இங்கே வந்து ஃபுட்டு சூப்பருங்க. ஏன்டா வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க சாப்பிட்டு வந்துட்டேன். சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரிசல் முனையில் தான் நம்ம இருக்கோம். தனுஷ்கோடிக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்குது. தனுஷ்கோடி எண்டு கிடையாது. தனுஷ்கோடிக்கு அடுத்து ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பேர் தான் அரிசல் முனை. அதுதான் இந்தியாவோட எண்டு. அந்த எண்டில் இருந்து தான் நம்ம ஸ்ரீலங்கா போகணுன்னா 30 கிலோமீட்டர் கடல் வழி பயணமாக போகிறாங்க. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் போனாங்களா என்னன்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் இங்கே விசாரித்த வரைக்கும் ஸ்ரீலங்கா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாக சொல்கிறேன், என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுங்க. அந்த கரை நல்லா தெரியுது. ஸ்ரீலங்காவோட கரை நல்லாவே தெரியுது. அந்த கரைனா அந்த
அந்த கடலில் இருக்கணும் கடற்கரை. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு பேர் தலைமன்னார்னு சொன்னாங்க. அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. பட் அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு அடி சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த ஏரியாக்காரங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே மக்கள் கூட்டம் எனி டைம். நேற்று அமாவாசைன்றதுனால ஒரு கூட்டம் இருந்துச்சு. பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு நாளுமே கிடையாது. இன்றைக்கி டியூட்டி டே, ஸ்கூலுக்கு போகிற நாள். இன்றைக்கி கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தனுஷ்கோடி விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விசிட் பண்ண போகிறப்ப எங்கள் ட்ராவல்ஸை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் வேறு எந்த ஊருக்கு போகணுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வேறு ஊரில் போய் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி என்னோடய பாட்டு வீடியோ, டான்ஸ் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்களோட பிஸ்னஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏங்க எனக்கு சத்தியமாக விளம்பரம் பண்ணலாம் தெரியாது. பட் நீங்கள் சாரி நான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கல, இந்த மாதிரி சோசியல் மீடியாலலாம் போட்டு பெருசாக வரணும்னா அந்த மாதிரிலாம் போடணும் அப்படி சொன்னாங்க. சொன்னதை நான் கேட்டு நான் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க லைவில். சொன்னனால ஓகே இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நமக்கும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களை நாடி வந்திருக்கேன். ஓகேவா? நான் பேசும்போது தடுமாறுது. பத்தாதுக்கு இந்த அலை வேறு நம்ம மேலே அடிச்சுட்டே இருக்கிறனால அது வேறு பயமாக இருக்குது, மேலே வந்துருமோன்ட்டு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுதாங்க தனுஷ்கோடி. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இப்படித்தான் ஊர். மொத்த 1 கிலோமீட்டர் தான் இருக்குது சுற்றி பார்த்தாலே. ஸோ உங்களுக்கு நான் அவ்வளோதான் காமிச்சிட்டேன் சுற்றி. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச்ங்க. என்னோட வீடியோக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஓன் வாய்ஸ் பாட்டெலாம் கேட்டிங்கல்ல. இதில் நான் உங்களுக்கு இந்த பாட்டு இப்போதைக்கு பாட முடியாது. கண்டிப்பாக வந்து நான் ஓன் வாய்ஸ் அங்கே ஒரு ஆளுக்கு தர்றேங்க. ஓன் வாய்ஸ் போட்டனால அந்த ஓன் வாய்ஸையும் ஞாபகம் வச்சுருக்கேன், யாரையும் மறக்கலை. ஓகேவா? நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம ட்ராவல்ஸ் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, நம்ம ட்ராவல்ஸ் நல்லா ஓடணும், நல்லா பிக்கப் பண்ணணும், இன்னும் நிறையா கார் வாங்கணும், இந்த காருக்கு பக்கத்தில் இன்னொரு 10-15 கார் நிற்கணும், அதுக்கு நான் ஓனராக இருக்கணும். இதே வெள்ளை சட்டை போட்டு இப்போ பிளாக் பேண்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே வெள்ளை சட்டை போட்டு ஒரு வேட்டி கட்டி ஒரு ஓனர் மாதிரி நான் நடந்து வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நினச்சி கண்டிப்பாக எங்களோட ட்ராவல்ஸை நீங்கள் அணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நான் நல்ல வீடியோட வரேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் கொடைக்கானல் போய் நான் கொடைக்கானல் உள்ள ரிவ்யூ போடுறேன். பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிடிச்சிருந்தா ஓகே, இல்லையா டே இந்த வீடியோ சரியில்லை, நீ என்ன பண்ணு, நீ எப்பயும் போல் வீடியோவே பண்ணுன்னு சொன்னாலும் ஓகே தான். பட் ஆனால் பிஸ்னஸ்க்காக நான் இந்த வீடியோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டாங்க, பாய்ங்க, சாரிங்க. ஏதாவது குத்தம் வேறு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. ஓகேவா? பாய்ங்க.